ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குந்தன் ஸ்டோன் டாலரும் அதுக்கு பீட்ஸ் செயினும் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு எம்ஹெச் போர்டில் வந்து கம் அப்ளை பண்ணி சுற்றியும் ஐ ஷேப் ஸ்டோனு வைலட் கலர் ஸ்டோனு விட்டுறேன். இது வீடியோவில் பார்க்குறதுக்கு பிங்க் கலர் மாதிரி இருக்குது. இது வைலட் கலர் ஸ்டோனு. இது மாதிரி ஒரு லைன் ஃபுல்லாக ஒட்டிட்டேன். இதுக்கு B7 க்ளூ தான் எடுத்திருக்கேன். இப்போ ரெண்டாவது லைனும் அதே கலர் ஸ்டோன் தான் விட்டுறேன். அது கொஞ்சம் அந்த ஸ்டோன் ஃபஸ்ட்டு ஒட்டின ஸ்டோனுக்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி இருக்கும் எம்போஸ்டாக. இப்போ அடுத்தது வந்து ப்ளூ கலர் ஸ்டோன் விட்டுறேன். மூணாவது லைன் வந்து ப்ளூ கலர் ஸ்டோனு. இப்போ இதுவுமே ஒரு சைடு ஃபுல்லாக ஒட்டிடணும். இப்போ அதுக்கு அடுத்ததும் ப்ளூ கலர் ஸ்டோன் தான் ஒட்ட போகிறேன். இதை மாதிரி அடுத்த லைனும் அதில் பாதி போர்டுலேயும் பாதி அந்த ஸ்டோனில் ஏற்கனவே ஒட்டி இருக்கிறதுலே இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் பார்க்க எம்போஸ்டாக இருக்கும். 2 லைன் முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்ததும் அந்த வைலட் கலர் ஸ்டோன் தான் விட்டுறேன். அதுக்கு அடுத்த ஒரு லைனும் இந்த ஸ்டோனே ஒட்டியாச்சு. அதுக்கு அடுத்ததும் அதே கலர் தான் வைலட் கலர் ஸ்டோனு. இதோட முடிஞ்சிடும். சென்டரில் வந்து ஒரு மணி வைக்கிறேன், ஒயிட் கலர் மணி. அங்கங்கே க்ளூ அப்ளை பண்ணி ஜர்க்கன் ஸ்டோன் ஒட்டி வைக்கிறேன். அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளிட்டரிங்காக இருக்கும்னு. வீடியோவோட நேரில் ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுக்கு நம்ம பீட்ஸ் மேக் பண்ண போகிறோம். பீட்ஸ் செயினு கியர் ஒயர் எடுத்திருக்கேன். அதை வந்து நாட் போட்டு அதில் 2 சைடும் ஓப்பன் இருக்கிற மாதிரி ஒரு பின் இருக்கும். அதை அதில் அட்டாச் பண்ணுறேன். அது நேம் எனக்கு தெரியல. இதை மாதிரி தான் இருக்கும் அந்த பின்னு. இப்போ நம்ம பீட்ஸ் எல்லாம் கோக்கணும். வைலட் கலரில் 2, அடுத்து ஒரு ப்ளூ கலர், 2 வைலட் கலர், அதை மாதிரி மாற்றி மாற்றி கோத்துட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஸ்டோன் பெண்டன்ட்டில் இந்த கலரில் தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த கலர் பீட்ஸே கோக்குறேன். இது வந்து கிராக்கல் பீட்ஸு. இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக கோத்துட்டேன். இப்போ வந்து நம்ம அந்த டாலர் இதில் கோக்குறோம். கோத்துட்டு அதே அந்த சைடும் பீட்ஸ் கோக்கணும். இதே மாதிரி நான் மாற்றி மாற்றி கோக்குறேன். வைலட் கலர் 2, ப்ளூ கலர் 1ன்னு. இப்போ 2 சைடும் ஃபுல்லாக ஈவனாக கோத்து முடிச்சாச்சு. இப்போ நாட் போட்டுக்கிறேன். டைட்டாக இதை மாதிரி நாட் போட்டு எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ ஜம்ரிங் 2 எடுத்திருக்கேன். இதில் இந்த சைடில் ஒன்று கோத்துக்கணும். கோத்துட்டு நம்ம மணிக்கெலாம் அந்த கொக்கி வைப்போம்ல, அந்த மாதிரி கொக்கி வச்சுருக்கேன். அது 2 சைட்லேயும் ஜாயின் பண்ணி விட்டுறணும். இந்த சைடும் இந்த சைடும் இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கழட்டி மாட்டிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி 2-3 ஜம்ரிங் கூட அதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.